எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸ் நான் வந்து எதுக்காக எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ஐடியா கிடைக்கணும். ஸோ எப்படி நம்ம லூப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம், ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ்லேருந்து போயிட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஒரு நம்பர்ஸ் வந்து 1 to n பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி பண்ணலாம், system.out.println of 1, திருப்பி system.out.println of 2, அது மாதிரி அப் டு n வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனாக இருக்காது இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னேன், லூப்புக்கு போவோம்னு சொன்னேன். ஸோ இதுக்காக இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்னன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா, இன்புட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 100 ஆர் 1 to 10, 1 to 15, அது மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் டெமோன்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த PSVM மெயின் அப்படின்றத டினோட் பண்ணுதுன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அதை டினோட் பண்ணுது. ஸோ இது நம்மளோட மெயின் மெத்தட் உள்ளே வரும். என்னன்ற ஒரு வேரியபிளில் 10ன்ற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் லூப் நான் இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட் I = 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த லூப் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் ரன் ஆக போகுதுன்னா n வரைக்கும். அப்போ 10 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆக போகுது, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ JVM வந்து ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது, I = 1. ஓகேவா? ஸோ I = 1. 1 தென் இங்கே போவோம், JVM செக் பண்ணோம். I <= n, n என்னது 10. 1 <= 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணோன்னா, உள்ளே வரும், என்ன பண்ணோன்னா பிரிண்ட் பண்ணிடும். அப்போ அவுட்புட்டில் நமக்கு என்ன கிடச்சிரும்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 கிடச்சிரும். ஓகே, திருப்பி என்ன ஆகும்னா, இங்கேருந்து திருப்பி இங்கே போய் இன்க்ரிமெண்ட் பண்ணோம் ஐயோட வேல்யூவை. ஸோ I++. இப்போ என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ 2 ஆயிருச்சு. ஓகே, இப்போ திருப்பி நம்ம செக் பண்ணுறோம், 2 <= 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ திருப்பி உள்ளே வரோம், பிரிண்ட் பண்ணுறோம் ஐயோட வேல்யூவை 2. ஓகே, திருப்பி I++. அப்போ ஐயோட வேல்யூ 3 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும், ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1, 2, 3 இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் 10 வரைக்கும் வருமா? ஸோ இப்போ 9 வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பி வரோம், இப்போ வந்து I = 10. ஓகேவா? 10 <= 10 பார்க்குறோம். 10 <= 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே வரோம், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ I இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இது வந்து 9 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 10 முடிஞ்சு 11 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 11. ஓகே, இப்போ நம்ம அங்கே வரோம், ஐயோட வேல்யூ 11. 11 <= 10 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த லூப் விட்டு கரெக்டாக வெளியே வந்து நிற்கி, வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராமை. எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எது வரைக்கும் நம்மளுடைய லூப் ரன் ஆகுது, எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுது, அது எப்படி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த லூப்போட பிஹேவியர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமையும் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 1 to n பிரிண்ட் பண்ணோம். அதாவது இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். இதே நம்ம அப்படியே ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அப்போது நான் ஆரம்பித்தது 1லேருந்து நான் எது வரைக்கும் செக் பண்ணேன், 10 வரைக்கும். அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இப்போது 10லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் செக் பண்ணி நம்மளுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். I = n. nல என்ன இருக்குது, 10. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். I <= 1. லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும், 1 வந்து என்னோடய கர்சர் ரீச் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம உள்ளே வரோம், I = 10. 10 வந்து <= 1 10 வந்து 1 பெருசு தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்ம திருப்பி உள்ளே வரோம், பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ அவுட்புட்டில் நமக்கு 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் என்ன ஆகும், திருப்பி I மைனஸ்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா ரிவர்ஸில் போகிறோம். ஸோ 10, 9, 8 அது மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும் ரிவர்ஸில். ஸோ அதனால தான் இங்கே வந்து மைனஸ்னு தந்திருக்கேன். ஸோ அப்போது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போட்டால் என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 1 குறைஞ்சிரும். அப்போ ஐயோட வேல்யூ வந்து 10லேருந்து 9 ஆயிரும். ஸோ 9 <= 1 பார்க்குறோம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ திருப்பி உள்ளே வரோம், பிரிண்ட் பண்ணுறோம் 9 பிரிண்ட் பண்ணிட்டோம். திருப்பி I மைனஸ். ஸோ 9 வந்து 8 மாறும். ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும், நம்மளோட என்னோட வேல்யூ வந்து 1 ஆகிற வரைக்கும். ஸோ 1 <= 1 ஆமாம். அப்போ 1 நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிரும்.
இப்போ பார்க்குறோம் திருப்பி I மைனஸ் மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும், 1 0 ஆகிடும். இப்போ 0 greater than or equal to 1 பார்க்குறோம். கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போனா இந்த லூப் போட்டு நமக்கு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி நம்மளுடைய ரிவர்ஸில் நம்மளுடைய நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எதுலேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே நம்ம அதாவது 10லேருந்து ஆரம்பித்தோம் 1 வரைக்கும் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து 1லேருந்து n வரைக்கும் இருக்கிற வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா, இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, 2 4 6 8. ஓகேவா? ஸோ 10 இந்த எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ இந்த ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா என்ன அதுக்கு கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இந்த லூப்பை. அப்போ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம உள்ளே வரோம், ஜேவிஎம் வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. அப்போது லூப்புக்குள்ளே வந்தோடனே நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷனு, I மாடுலோ 2. மாடுலோன்றது நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணோம், ரிமைண்டர். 2 நம்பரை டிவைட் பண்ணுறப்போ அதோட ரிமைண்டர் நமக்கு அந்த மாடுலோன்ற ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ 1 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 பார்க்குறோம். 1 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இல்லை. ஸோ அப்போது இந்த ஐட்ரேஷன் என்ன ஆகும், ஸ்கிப் ஆயிரும். அப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆயிரும், 2 மாறிடும். இப்போ 2 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 பார்க்குறோம். 2 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்போ அவுட்புட்டில் நமக்கு 2ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு, 3. ஸோ அப்போ அங்கே 3ன்னு அப்டேட் ஆயிரும். 3 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இல்லை. 3 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும். அப்போ 0 கிடைக்கல. அப்போ இது வந்து ஈவன் நம்பர் இல்லை அப்படின்னு ஆகுது. அப்போ திருப்பி என்னாவும் ஸ்கிப் ஆயிரும், அந்த ஐட்ரேஷன் ஸ்கிப் ஆயிரும். அதான் சாரி, அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம் ஐயை. ஓகே, இப்போ திருப்பி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், 4ன்னு வரும். 4 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 தான். ஸோ அப்போ நமக்கு வந்து அவுட்புட்டில் 4 பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் 5 வரும். 5 வந்து ஆட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 வரும். 6 பிரிண்ட் ஆகும். 8 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் ஆட் இல்லை ஈவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். அந்த நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி அதோட அவுட்புட் நமக்கு 0 அப்படின்னு கிடச்சதுன்னா அது ஈவன் நம்பர். அப்போனா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஆட் நம்பராக இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஆட் நம்பராக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே, இப்போ நம்ம வெறும் ஆட் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். அப்போ நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம் 2ஆல், அதோட ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஈவன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதோட ரிமைண்டர் வந்து 0வை தவிர எது வந்தாலும் அது ஆட் நம்பர் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது I மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். இப்போ பாருங்கள், 1 மாடுலோ 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0 தானே. ஸோ அப்போனா ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆயிரும். திருப்பி 2 வாங்க, 2 மாடுலோ 2 நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 0. ஆனால் இங்கே நம்ம என்ன செக் பண்ணுறோம், நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம். ஆனால் அது ஈக்குவல் டு 0 தானே. ஸோ அப்போ இந்த ஐட்ரேஷன் என்ன ஆகும், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 3 மாடுலோ 2 வந்து 0 இல்லை. 0 தவிர வேறு எது வந்தாலும் அது ஆட் நம்பர் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 1 3 5 7 9 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிரும் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 1லேருந்து n வரைக்கும் இருக்க எல்லா ஈவன் நம்பர்ஸையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ எல்லா ஈவன் நம்பர்ஸோட சம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, 2 4 6 8 10. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஈவன் நம்பர்ஸ். இப்போ இது எல்லாத்தோடைய சம்மும் நம்ம கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணலான்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்களோட ப்ரோக்ராமில் சம் அப்படி இல்லை கவுண்ட் இதை கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. இதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்போது உங்களுடைய ப்ரோக்ராமில் சம் கேட்குறாங்க இல்லை கவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சம் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்மளுடைய வேல்யூவை அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது ஒரு டம்மி வேரியபிள் மாதிரி. சரி, ஓகே, இப்போ நம்ம லூப் ரன் பண்ணுறோம். 1லேருந்து எது வரைக்கும், 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸோட சம்மும் எனக்கு வேணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், லூப்பில் 1லேருந்து ஆரம்பிக்கிறோம், 10 வரைக்கும் ரன் ஆக போகுது. சரி, நம்ம இப்போ லூப்புக்குள்ளே வரோம். இஃப் கண்டிஷன் இருக்குது. என்ன இருக்குது, அது ஈவன் நம்பரான்னு நம்ம செக் பண்ணுற கண்டிஷன் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஈவன் நம்பரான்னு செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்ம அந்த ஈவன் நம்பரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. எனக்கு எல்லா ஈவன் நம்பர்ஸோட சம்மும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் செக் பண்ணுறேன். இங்கே நான் என்னோடய வேல்யூ 2 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 ஆமாம் 0. அப்போனா அது இந்த டம்மியாக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்ல சம்முன்னு, அதில் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் இங்கே சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன்.
சரியா? இப்போ நான் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரேன். 1 வந்து ஆட் நம்பர். ஸோ அந்த ஐட்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடுவோம். 2 வந்து ஈவன் நம்பரா? கரெக்டாக. ஸோ அப்போ 2 மாடலோ 2 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன எழுதியிருக்கோம்? சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. இப்போ சம்மில் என்ன இருக்குது? 0 இருக்குது ஆல்ரெடி. அப்போ 0 ப்ளஸ் ஐ என்னது? 2. 0 ப்ளஸ் 2 எவ்வளோ? 2. அப்போ நமக்கு வந்து இந்த சம்முன்ற வேல்யூ 2ஆக மாறிடும். இப்போ திருப்பி அடுத்த ஐட்ரேஷன் போகிறோம். 3 என்னது? ஆட் நம்பர். ஸோ கிடைக்காது. 4 மாடலோ 2 ஈக்குவல் டு 0 தான் ஈவன் நம்பர். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சம்மில் என்ன இருக்குது? இப்போ நமக்கு சம்மில் ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் நம்மளோட ஐ என்னது? 4. அப்போது சம்மு எவ்வளோ ஆகும்? 4 + 2 6. ஸோ நம்மளோட சம் வந்து 6ஆக அப்டேட் ஆகிரும். கரெக்டாக? ஸோ இப்போ திருப்பி வாங்க 8. ஏன்னா 7ன்றது ஆட் நம்பர். 8 மாடலோ 2 0. ஆமாம். அப்புறம் வாங்க, இப்போ சம்மில் எவ்வளோ இருக்குது? 6. சரி, ஓகே. இப்போ நம்ம சம்மில் வந்து 6 இருக்குது. ஆல்ரெடி 6 இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய ஐயோட வேல்யூ என்ன? 8. ஓகே, 8 + 6 எவ்வளோ? 14. அப்போ நம்மளோட சம் வந்து 14ஆக அப்டேட் ஆகிரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ திருப்பி ரன் பண்ணுங்கள். என்ன ஆகும்? 9 ஆட் நம்பரா? ஸோ அது வந்து ஸ்கிப் ஆயிருமா? 10 ஈவன் நம்பர் தானே? ஆமாம். இப்போ ஆல்ரெடி நம்மளோட சம்மில் என்ன இருக்குது? 14 இருக்குது. அப்போ 14 + 10 கரெக்டாக 24ன்றது இங்கே அப்டேட் ஆகிரும். அப்போ நம்மளோட சம்மோட வேல்யூ 24ன்னு கடைசியாக நம்மளோட சம்முன்ற வேரியபிள் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்முன்ற வேல்யூவை நான் எங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபார் லூப்புக்கு வெளியே தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்? நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவையும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். சம் அப்படி எப்படி சொல்கிறது? இப்போ 4 இங்கே ஆச்சுலையா? ஃபஸ்ட்டு 2, அப்புறம் என்னாச்சு? 4, அப்புறம் என்னாச்சு? 14. அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ நான் கடைசியாக வந்து எல்லா நம்பர்ஸோட சம்மை தான் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவையும் ஆட் ஆகும்போது நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கல. கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லூப் விட்டு நம்ம வெளியே அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கடைசியாக நமக்கு 24ன்ற வேல்யூ கிடச்சிச்சு இல்லையா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சம் அப்படின்ற வேரியபிள் இருக்கும். ஸோ நம்ம system.out.println இல்லைனா சம்முன்னு கொடுக்குறப்போ 24 வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை இங்கே ஒரே ஒரு செஞ்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஈவன் நம்பரோட கண்டிஷன் என்ன? அந்த நம்பர் மாடலோ 2 0 இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். இங்கே நீங்கள் நாட் ஈக்குவல் டுன்னு போட்டால் அது ஆட் நம்பருக்கான லாஜிக். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் 1 to 10 எப்படி பிரிண்ட் பண்ணுறது, 10 to 1 எப்படி பிரிண்ட் பண்ணுறது, தென் வந்து ஆட் நம்பர் எது, ஈவன் நம்பர் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் சம் ஆஃப் ஆட் நம்பர், சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் ஏலேருந்து Z வரைக்கும் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சேம் அதே தான் மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நான் வந்து கேரக்டர் வேரியபிள் வச்சுருக்கேன். CH = சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா கேரக்டர்ன்றது எல்லாமே நம்ம சிங்கிள் கோட்ஸில் தான் தரணும். ஓகேவா? டபுள் கோட்ஸில் கொடுத்தா அது ஸ்ட்ரிங்கு, சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா அது கேரக்டர். ஸோ நான் இங்கே பாருங்கள், ஃபார் லூப்பில் இது வரைக்குமே நம்ம இன்டீஜர் தானே யூஸ் பண்ணோம், இன்ட் ஐன்னு தானே யூஸ் பண்ணோம். இப்போ ஏன் நம்ம இங்கே கேரக்டர்னு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஏன்னா நம்ம ஆல்ஃபபெட்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் கேரக்டரு I = ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எது வரைக்கும்? Z வரைக்கும். ஏன்னா அந்த CHக்குள்ளே Z தானே இருக்குது. ஸோ Z வரைக்கும் ஸ்டார்ட் நம்ம லூப்பில் என்ன ஆக போகுது? இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வரோம். ஃபஸ்ட்டு I = A, SOP I அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்புட்டில் நமக்கு A கிடச்சிரும். திருப்பி I++ ஆகும், B பிரிண்ட் ஆகும், திருப்பி I++ ஆகும், C பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி Z வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? Z முடிஞ்சோடனே நம்மளோட லூப் டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ ஏலேருந்து Z வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிடும் இங்கே. ஓகே, இதே நம்ம ரிவர்ஸாக பண்ணால் எப்படி? Zலேருந்து A எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது Zல, எது வரைக்கும்? > A, I - ஓகேவா? ஸோ எப்போவுமே ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம வரப்போ இந்த கண்டிஷன் இது ரெண்டுமே மாறாது. > I - தான் வரும். ஓகேவா? ஸோ அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணுறோம் Z to A. எப்படி? கேரக்டரு Zலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோடய லூப் வந்து A வர வரைக்கும் ரன் ஆகணும். அதே டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வரும் Z பிரிண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் Y பிரிண்ட் ஆகும். அது மாதிரி வந்து ஒன்றா பிரிண்ட் ஆகிட்டே வந்து A வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அப்புறம் A பிரிண்ட் ஆகிட்டோன்னே நம்ம லூப் டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸை A to Z, Z to A அப்படி எப்படி பிரிண்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ A to Zல இருக்க ஆல்ஃபபெட்ஸில் இருக்க ஒன்லி வவல்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அதை அச்சீவ் பண்ணுவீங்க? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய லூப் ரன் ஆக போகுது எது வரைக்கும்? ஏலேருந்து Z வரைக்கும். எனக்கு என்ன வேணும்? இப்போ ஏலேருந்து Z வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. ஏலேருந்து Z வரைக்கும் இருக்க ஒன்லி வவல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ வவல்ஸ்ன்றது என்ன எதுன்னு நமக்கு உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ AEIOU அதை தான் நம்ம வவல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லூப் வந்து ஏலேருந்து Z வரைக்கும் ரன் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ உள்ளே வரோம். இஃப்
அதாவது நம்மளுடைய வேரியபிள் சிஹெச் ஈக்குவல் டு ஏ, அப்படி இல்லைனா இ, அப்படி இல்லைனா ஐ, அப்படி இல்லைனா ஓ, அப்படி இல்லைனா யூ. இந்த 5 கேரக்டரில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஜேவிஎம் என்கவுண்டர் பண்ணாலும் அதை பிரிண்ட் பண்ணிடணும் கரெக்டாக. ஏன்னா இதில் இருக்கிற ஏதோ ஒன்று கிடைச்சாலும் அது நமக்கு வவல் தான், கரெக்டு தானே. ஸோ அப்போ ஏனாலும் வவல் தான், ஈனாலும் வவல் தான், ஐஓயூனாலும் வவல் தான். ஸோ அப்போ நம்ம ஏ ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணோம் ஜேவிஎம். ஸோ ஏன்றது ஒரு வவலா, ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ஏ பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி வரோம், பி வரும், பி இங்கே பார்க்குறோம், பி இருக்கான்னு இல்லை. சரி ஓகே, இங்கே இல்லைனா பரவாயில்ல, 5 கேரக்டரில் ஏதாவது ஒரு இடத்துல பி இருக்கான்னு பாரு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அடுத்ததில் பார்க்குறோம் பி இல்லை, அடுத்ததுலேயும் பார்க்குறோம் இல்லை. ஸோ இங்கே எங்கேயுமே இல்லையா, அப்போ பிஏ ஸ்கிப் ஆயிரும். அடுத்தது போங்க சியும் இல்லை, அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த கேரக்டர் இது இ. ஸோ இங்கே பார்க்குறோம் இ இருக்கான்னு, இ இங்கே இல்லை ஆனால் இங்கே இருக்குது. ஸோ கிடச்சிருச்சு, அப்போ இ வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும் ஏஇ. அதே மாதிரி ஐ வரப்போ இதெல்லாம் ஆர் கண்டிஷன்ஸும் செக் பண்ணி ஐ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஓவும் யூவும் பிரிண்ட் ஆயிரும் கரெக்டாக. ஸோ இங்கே ஏன் நம்ம ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இது 5த்தில் எந்த கேரக்டர் வந்தாலுமே அது வவ்வல் தான், அதனால தான் நமக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த 5த்தில் எது கிடச்சாலும் நமக்கு வவ்வல்ன்றதுனால ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் வந்து நம்ம வவ்வல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். ஓகேவா. தென் வந்து எனக்கு ஏ டு செட்டில் இப்போ நம்ம வவ்வல்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ எனக்கு வெறும் கான்சனன்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே கரெக்டாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது ஆர் கண்டிஷன், இங்கே டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம், அதாவது லாஜிக்கல் ஆர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே நான் ஏன் அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏஇஐஓயூ இந்த 5 கேரக்டரில் ஏதோ ஒரு கேரக்டர் கிடச்சாலும் அது வவ்வல் தான். ஆனால் ஏஇஐஓயூ என்னோட ஏ டு ஜெட்டில் இருக்கவே கூடாது, அப்படி இருந்தால் தான் அது கான்சனன்ட் கரெக்டாக. ஸோ ஏஇஐஓயூன்றத நம்ம ஏ டு ஜெட்லேருந்து எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத தான் நம்ம கான்சனன்ட்னு சொல்லுவோம். அப்போது ஏ டு செட்டில் இருக்கிற வவ்வல்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே அதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னா ஏலேருந்து செட் வரைக்கும் லூப் ரன் ஆகுது. நம்மளுடைய வேரியபிளில் என்கவுண்டர் ஆகிற கேரக்டர் ஏவாக இருக்கக்கூடாது, ஈயாக இருக்கக்கூடாது, ஐயாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஓயூவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா மட்டும் நீ பிரிண்ட் பண்ணு, அதை தான் நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா. ஏ வந்து என்கவுண்டர் ஆகுது. ஏ நாட் ஈக்குவல் டு ஏவா, இல்லை ஏ ஈக்குவல் டு ஏவாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சிஹெச்ன்ற வேரியபிள் ++ ஆயிரும். பி நாட் ஈக்குவல் டு ஏவா, ஆமாம். அதே சமயத்தில் பி நாட் ஈக்குவல் டு ஈயா, அதே சமயத்தில் பி நாட் ஈக்குவல் டு ஐயா, ஓவா யூவா, அப்போனா தான் அது கான்சனன்ட்டு. அப்போனா அதை நம்ம பின்றதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேரக்டராக என்கவுண்டர் பண்ணி ஒரு கேரக்டரும் அந்த வவ்வல் கேரக்டராக இல்லைனா மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம கான்ஸ்டன்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ நல்லா வச்சுக்கோங்க, வவ்வல்ஸ்ன்றப்போ இங்கே நம்ம ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 5த்தில் ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது வந்து வவ்வல். ஆனால் கான்ஸ்டன்ட்ன்றது அந்த 5 கேரக்டர் தவிர மீதி எல்லாம் வேணும். ஸோ அதனால அதை நம்ம இங்கே டெலீட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஏன் இவன் இவ்வளோ ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ்லேருந்து போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த லூப்போட ஒர்க்கிங்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நம்ம இங்கே ட்ரேஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஒரு லூப்போட ஒர்க்கிங்கும் தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ்லேருந்து போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சீரீஸ் மாதிரி போடுறோம், ஒரு 4-5 வீடியோ வரும், அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஓகேவா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி.